8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபைக்குடி ஆராதிக்கிற நாம் வாரந்தோறும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலிமரணத்தினுடைய மேன்மையை நம்முடைய ஆத்மாவிலே சிந்தித்து தியானித்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற இந்த வேளையில இந்த ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் எதை செய்யவில்லை, தேவன் என்ன செய்தார் என்பதை இந்த மேஜை இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் பிரமாணங்களை நியாயப்பிரமாணம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத அந்த காரியத்தை தேவனே செய்யும்படிக்கு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் எதை செய்யவில்லை, தேவன் என்ன செய்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் எதை செய்யவில்லை என்று கேட்டால், முதலாவது தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணம் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை. இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையில அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38, 39 வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கப்படுவது. நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்யவில்லை என்று கேட்டால் விடுதலை செய்யவில்லை. 39வது வசனத்தின்படி இவராலே விடுதலையாகி என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை, அது விடுதலை கொடுக்கவும் முடியாது. எனவே தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதை நீங்கள் ரோமர்கள் நிறுவம் அந்த 7வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று வாசிக்கிறோம். எது என்னை விடுதலையாக்கும் என்றில்லை, யார் என்னை விடுதலையாக்குவார். அப்ப பாவ மாம்சத்திலே இருக்கிறோம், எனவே பாவ சரீரத்திலே இருக்கிறோம், நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து நியாயப்பிரமாணம் நம்மை விடுதலையாக்கவில்லை, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இங்கே பவுல் ஒரு கேள்வியை அந்த 24வது வசனத்திலே கேட்டுவிட்டு 25வது வசனத்திலே சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை என்ன செய்தார் என்று கேட்டால் பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். அதான் ரோமர் 8:2 கூட படிக்கிறோம். பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. அப்ப நியாயப்பிரமாணம் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்தார் என்பதை இந்த பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னுமாக நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில அங்கே நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியவில்லை என்பதை அங்கே அந்த வசனத்திலே படிக்கிறோம். இப்படி இருக்கிற பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு அக்கிரமக்காரன் அக்கிரமம் செய்யக்கூடிய மனிதனை, ஒரு அக்கிரமக்காரனை என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் நீதிமானாக்க முடியாது. அதான் அந்த வசனத்தை படிக்கிறோம். எந்த மனுஷனும்
நியாயப்பிரமாணத்துடைய கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. அப்ப மனிதன் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் அந்த கேட்கிற கிரியைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்தாலும் அது அவனை என்ன செய்யாது என்று கேட்டால் நீதிமான ஆக்காது என்று நான் படிக்கிறேன். அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அந்த 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இப்ப நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்துடைய கிரியை ஒரு பாவியை நீதிமானாக்குகிறதில்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவருடைய கல்வாரி சிலுவை பலியினாலே அவருடைய பாவ மாம்சத்துடைய சாயலாக வந்து பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியாகி இன்றைக்கு கிருபையினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இலவசமாக எந்த விதமான கிரியை செய்யவில்லை. அதே போல கிரியையிலே தேவனுடைய அந்த கிருபையினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமக்காரர்களாக இருந்த நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்திலே நம்மை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். இன்னுமாக நியாயப்பிரமாணம் எதை செய்யவில்லை என்று கேட்டால் கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். போதும் பாருங்கள் என்ன வசனத்திலே நியாயப்பிரமாணத்துடைய கிரியைக்கு அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். அதில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணம் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் தேவனே இந்த மனுஷன் குற்றவாளி, இவன் பாவம் செய்திருக்கிறான், இவன் தண்டனைக்குரியவன், இவன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை அதே அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாணத்துடைய சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார். அதான் மேஜை. தேவனுடைய பிரமாணத்தின்படி நாம் குற்றம் செய்தவர்கள், தண்டனைக்குரியவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவருடைய சிலுவை மரணத்தினாலே நம்மை அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு நீங்களாக்கி என்ன செய்தார் என்று கேட்டால் நம்மை மீட்டுக் கொண்டார். எனவே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்தார். நாம் எதையும் செய்யவில்லை. நாம் அதற்காக எந்த விதமான கிரியையும் பக்திக்கு எடுத்த ஆசாரங்களும் செய்யவில்லை. தேவனே செய்தார். அதைத்தான் மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னுமாக நியாயப்பிரமாணம் பாவம் என்னவென்று நமக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் அறிவிக்கிறது. பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம். ஆகையால் என்ன சொல்றோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. பாவம் இன்னதென்று அறியக்கூடியதான அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வந்தது. நான் முதல்ல வாசித்த ரோமர் 3:20 கூட அதை படிக்கிறோம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. பாவத்தை அறியக்கூடியதான அறிவு அந்த நியாயப்பிரமாணத்தினாலே தான் வருகிறது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற வேலையில் அது ஒரு நிலை கண்ணாடியை போல இருக்கிறது. அந்த கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னா நம்ம முகத்துல எங்க அழுக்கு இருக்கு, அல்லது நம்முடைய சரீரத்துல எங்க அந்த மாதிரியாக அசுத்தம் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நிலை கண்ணாடி காண்பிக்கும். ஆனா அது என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம முகத்துல இருக்கிற அழுக்கையோ அல்லது நம்முடைய உடம்புல இருக்கிறதான அழுக்கையோ அது என்ன செய்ய முடியாது, துடைக்க முடியாது. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் இது தவறு, இது பாவம், இதை செய்யக்கூடாது, இதை செய்யாதே என்றுதான் சொல்லுமே தவிர அதை கழுவ முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தேவனே செய்தார். 1 யோவான் 1:7 தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே பாவத்தை அறிகிற அறிவுதான் வந்ததே தவிர பாவத்தை நியாயப்பிரமாணம் செய்யல, கழுவல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் கழுவினார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். தேவனே செய்தார்.
நம்ம யாரும் பாவத்திலிருந்து நம்மை நாமே கழுவிக்கொள்ள முடியாது. மற்ற யாரும் அந்த மாதிரியாக கழுவ முடியாது. கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை பாவங்கள கழுவி இருக்கிறது. இடத்துல வாசிக்கிற வழியில நியாயப்பிரமாணம் அந்த எபிரேயர்கள் 7வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 7:19 நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. இப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கையை, ஒரு பூர்ணமான வாழ்க்கையை என்ன செய்யவில்லை என்று கேட்டால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யார் என்று கேட்டால் அவருடைய சிலுவை பலியினாலே நம்ம இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? பூர்ணப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் பூர்ணப்படுத்தவில்லை. ஆகையினால்தான் நாள்தோறும் பலி செலுத்தினார்கள், வாரந்தோறும் பலி செலுத்தினார்கள், மாசந்தோறும் பலி செலுத்தினார்கள், வருஷந்தோறும் அந்த மாதிரியாக பலி செலுத்தினார்கள். அது பூர்ணப்படுத்தி இருக்குன்னு சொன்னா அடுத்து பலி செலுத்தாம இருந்திருப்பாங்க. ஆனா அது பூர்ணப்படுத்தல. ஆகையினால்தான் அவங்க மறுபடியும் பலி செலுத்தினார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலி பூர்ணப்படுத்தி இருக்கிறது. அதே எபிரேயர் 10:14 பாருங்க. இவருடைய ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். மேஜையை தாண்டிக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பூர்ணமானவர்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து விட்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அங்கீகாரத்தை கொடுத்து இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? பூர்ணப்படுத்தி இருக்கிறார். மேலுமாக இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் ஒரு 10 கட்டளைகள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல 10ல 9 கை கொண்டு 1 கை கொள்ளலைனாலும் அவன் தவறி போவான். பாருங்க, யாக்கோபுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபு 2:10. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். பாருங்க, ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணம் முழுவதும் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 99 அவன் அந்த மாதிரியே கடைபிடித்து 1ல தவறினால் அவன் எல்லாவற்றிலும் என்ன செய்வான் என்று கேட்டால் குற்றவாளியாக இருப்பான். ஒரு 10 அடி இருக்கிற கிணற ஒரு ஆளு 9 அடி தாண்டிட்டான், ஒரே ஒரு அடி தான் தாண்டல, எங்க விழுவான்? கிணத்துக்குள்ள தான் விழுவான். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. எனவே இந்த மேஜை நம் முன்னோர் செய்த பாரம்பரிய காரியங்கள், நம்முடைய பக்திக்கு எடுத்த ஆசாரங்கள், நம்முடைய ஜெபதபங்கள், நம்முடைய நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் அல்ல, தேவனே செய்தார். ஆகையினால்தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையினாலே இந்த பந்தி நான் எதையும் ஆண்டவரே செய்யவில்லை, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்தீர். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத இந்த காரியத்தை நீ செய்தீர். அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 3 காரியம் பார்க்கிறோம். தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக 1, 2 பாவத்தை போக்கும் பலியாக, 3 மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்தார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் எதை செய்யவில்லை, தேவன் எதை செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் பாவ மாமிசத்தினுடைய சாயலாக என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையில ஆதாம் தன் சாயலாக ஒரு குமாரனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான். அப்ப ஆதாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சாயலில் தான் பிள்ளை பெற்றிருக்கணும். ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் ஆதாம் தன் சாயலாக என்று சொல்கிற வேளையில தன் சாயல் என்று சொன்னால் பாவ சாயல். அவன் பாவம் செய்வதனாலே தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான். தேவ சாயல் அந்த மாதிரியாக மாறிவிட்டது. ஆகையினாலே ஆதாம் என்ன செய்தான்னு கேட்டால் தன் சாயலாக என்று சொல்கிற வேளையில அந்த மாதிரியாக பாவ சாயலாக தன்னுடைய பிள்ளையை பெற்றார். அப்ப மனிதர்கள் தேவ சாயலை இழந்து பாவ சாயலை பெற்றுக் கொண்டார்கள். ஆகையினாலே மனிதனுக்கு மறுபடியுமாக தேவ சாயலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால்
பாவ மாமிசத்தினுடைய சாயலாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் பாவ மாமிசத்தினுடைய சாயலாக வந்தார். அடுத்து பாவத்தை போக்கும் பலியாக வந்தார். தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் பாவத்தை போக்குவதற்காக பலியானார். பழைய ஏற்பாட்டு பலிகள் பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை. மனிதனுடைய அந்த கிரியைகள் இந்த மாதிரியாக அவனை பூர்ணப்படுத்தவில்லை. ஆகையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால் பாவத்தை போக்கக்கூடியதான அந்த பலியாக வந்தார். கல்வாரி சிலுவையிலே நம் ஒவ்வொருடைய பாவத்தையும் சர்வலோகத்துடைய பாவத்துக்கு அவர் பலியாக தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். எனவே இந்த கர்த்தருடைய பந்தி கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியானார், நமக்காக குற்ற நிவாரண பலியானார். அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்கிற சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்து மூன்றாவது வாசித்தோம், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த பாவத்தினுடைய தண்டனை, அந்த பாவத்தினுடைய சாபம், அதை அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்று கேட்டால் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். ஆகையினால இன்றைக்கு நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து, அந்த பாவத்தினுடைய சாபத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்திலே சபைபடி ஆராதிக்கிற நாம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தினுடைய சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்கிற அந்த மகத்துவமான அந்த மேலான அந்த மெய் சத்தியத்தை இந்த மேஜையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இதை நம்முடைய ஆத்மாவிலே சிந்தித்து தியானித்தவர்களாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துடைய பந்தியில அவரை ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் ஆராதித்து தகுதி உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக இதிலே பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 22வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். போய் அங்கே குடிக்கும் மலைகள் ஒன்றுமே அவனை தகுந்தபடியாக பணிக்கிறார். ஆதலால் மனிதரை விழுந்து தன் கல்வியின்மை வேலை தேடி தன் வேலைக்காரர்களின் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு சந்தைகளையும் செல்வது தேவன் தன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் மக்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அங்கே நிலைப்பட்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நோக்கி இங்கே காத்துங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அதில் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகவலுக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனை ஈசாக்கின் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகவனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ நிற்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகவல்களுக்கு ஆட்சி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகவலுக்கான ஆட்சியை பார்த்து வருவார் என்றான். அப்பொழுது இருவரும் போய் தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு அற்புதத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த கல்வெட்டில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை நிறுத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொள்ளாதபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிவிக்கிறேன் என்றான். நாம் தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவ்விதமாக ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது, ஆபிரகாம் எவ்விதமாக நடந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் படித்தோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய
கீழ்ப்படிதல், ஆபிரகாம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தார் என்பதை பற்றி படித்தோம். அதே அதிகாரத்திலே ஆபிரகாம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை பற்றி படித்தோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய நோக்கத்தை பற்றி அந்த 13ஆம் அதிகாரத்திலே தியானித்தோம். அதே போல ஆதியாகமம் 15ஆவது அதிகாரத்திலே ஆபிரகாம் அந்த மாதிரி விசுவாசத்தினுடைய அந்த உறுதி அல்லது விசுவாசத்தினுடைய வல்லமையை பற்றி அந்த அதிகாரத்திலே பார்த்தோம். இன்னைக்கு வாசித்த இந்த 22ஆவது அதிகாரத்திலும் கூட ஆபிரகாமுடைய விசுவாசமும் அந்த தேவன் மேல் உள்ள அன்பையும் பற்றி நாம் இந்த அதிகாரத்திலே படிக்கிறோம். பாருங்கள், முதலாவதாக 1வது சந்திலே நாம் படிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சோதனை என்பது என்ன என்பதை பற்றி நாம் பைபிளில் படிக்கிற வேளையில 2 அர்த்தத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சோதனை என்று சொல்லுகிறது ஒரு பரீட்சை அல்லது ஒரு டெஸ்ட். தேவன் சில வேளைகளிலே நம்ம என்ன செய்கிறார் என்று கேட்டால், நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு, ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த மாதிரியாக இங்கே சோதனை என்று சொல்லுகிறது பரீட்சை அல்லது டெஸ்ட் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் 11வது சங்கீதத்தை வாசிக்கிற வேளையில கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். இப்ப கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார் என்று சொன்னால் அவர்களை அந்த மாதிரியாக பரீட்சித்து பார்க்கிறார். 2வதாக சோதனை என்று சொல்லுகிறது தவறானதை செய்ய தூண்டுகிறது தான் சோதனை. இது யார் கொண்டு வருகிறது என்று கேட்டால் சாத்தான். பாவ சோதனை. சில காரியங்கள் செய்யக்கூடாது, இது தவறு என்று நன்றாக தெரியும், ஆனாலும் அதை செய்யும்படியாக சாத்தான் என்ன செய்கிறான் என்று கேட்டால் தூண்டி விடுகிறான். அப்ப சோதனை என்று சொன்னால் பரிசோதிக்கப்படுதல் அல்லது பரீட்சை. 2வதாக தவறானதை செய்ய தூண்டப்படுவது அங்கே சோதனை என்று நாம் பார்க்கிறோம். பைபிளில் நாம் வாசிக்கிற வேளையிலே யாக்கோபுடைய புத்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். 13வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையில யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்துல சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனாலே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று நான் வேதத்திலே படிக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம் என்று கேட்டால், சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அப்ப நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நமக்குள்ளே அந்த பாவ சுபாவம் இருக்கிறது, பாவ சரீரத்திலே இருக்கிறோம். அப்ப நம்முடைய சுய இச்சை, இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. யோசேப்பு பாவ ஏரியாவை விட்டு ஓடினான், ஆனால் தாவீது பாவ ஏரியாவை நாடி போனான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சுய இச்சை என்று சொல்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு தாவீது சோதனைக்கு உட்பட்டதை அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். மேலுமாக சாத்தானை என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் அவன் சோதனைக்காரன் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப சுய இச்சை என்று சொல்கிறது நமக்குள்ளே அந்த பாவ சுபாவத்தினாலே இழுக்கப்பட்டு நாம் தவறான காரியங்களை செய்கிறோம். தேவன் ஒரு நாள் நாம் தவறான காரியத்தை செய்ய முடியாது தூண்டுகிறோம் இல்ல, தேவன் தவறான காரியத்தின் மூலமாக தீமையின் மூலமாக நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. அடுத்து சாத்தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நமக்கு பாவ ஆசையை காட்டி அவன் வெளியில இருந்து என்ன செய்கிறான் என்று கேட்டால் நம்ம என்ன செய்கிறான், பாவ காரியங்களை செய்யும்படியாக, தேவனுக்கு எதிரடையாக, தேவனுக்கு விரோதமாக செய்யும்படியாக அவன் தூண்டி விடுகிறான். அதான் அந்த வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. சாத்தான் தீமையினாலே சோதிக்கிறவன், தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினாலே தீமையினாலே சோதிக்கிறவர் கிடையாது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலுமாக சில வேளையிலே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சாத்தான் சோதிப்பதற்கு தேவன் அனுமதி அளிக்கிறார்.
அதுக்கு ஒரு உதாரணம் யோபுடைய வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கையில வந்த அந்த சோதனைக்கு காரணம் யார் என்று கேட்டால் தேவன் கிடையாது, சாத்தான் தான். அதே நேரத்தில் பேதுருடைய வாழ்க்கையில கூட நான் படிக்கிறோம். கோதுமை சுழல்களை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக் கொண்டான் என்று வேட்டில வாசிக்கிறோம். ஆண்டவர் புடைக்க வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் புடைக்கணும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில சில தேவனுக்கு பிரியமில்லாத உமி தூசி அந்த குப்பைகள் இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். ஆகினால சில வேளைகளிலே இவருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்ததினாலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்ம யாரையும் அந்த தீமையினாலே பொல்லாங்கினாலே அங்கே சோதிக்கிறவர் கிடையாது. அப்ப பாவ பரீட்சை வேற, பாவ ஆசை வேற. தேவன் பரீட்சித்து பார்க்கிறார். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரியாக பாவ சோதனையிலே கொண்டு வருகிறார். அப்ப விசுவாச வாழ்க்கையில டெஸ்ட் மிகவும் அவசியம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அறியக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் ஏங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில சோதனைகள் தேவன் அனுமதிக்கிறார் என்று கேட்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஏன் இங்கே ஆபிரகாமை சோதித்தார் என்று பைபிள்ல எழுதியிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை சோதிப்பதற்கு சில காரணங்கள் பைபிள் எழுதியிருக்கிறது. பாருங்கள், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தூய்மைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன் இந்த 40 வருடங்களும் வனாந்திரத்தை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இதான் வாசிக்கிறோம். இதுல 2 காரியம். ஒண்ணு, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்பதற்காக சோதனை, டெஸ்ட். 2வது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எதற்காக நம்மை சோதிக்கிறார் என்று கேட்டால், சில சமயங்களில சில நெருக்கடியான சூழ்நிலையில சில வேதனைகள் பாடுகள் மத்தியில நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோமா கை கொள்ள மாட்டோமா என்பதை யார் அறியறதுக்காக? நம்ம அறியணுங்கிறதுக்காக. எல்லாம் நல்லா இருந்தா பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லா காரியமும் செய்வோம். ஆனா சில பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் சஞ்சலங்கள் வரும் பொழுது நம்ம அந்த சமயத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் அறிவதற்காக. நீங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்குள்ள வாசிக்கிற வழியில, என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் படிப்பீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு என்ன செய்ய கேட்டா அந்த மன்னாவை எடுக்க வேணும். ஆனா சிலர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமா எடுத்து வச்சாங்க. அப்ப அந்த டெஸ்ட்ல அவங்க தோத்து போனாங்க. இவ்வளவுதான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனா அவங்க அளவுக்கு மீறி எடுத்தாங்க. அதான் அந்த வசனத்துல யாத்திராகமம் 16:4 என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ. அதனால ஆண்டவர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில டெஸ்ட் அல்லது சோதனை வைக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறோமா என்பதை அறிவதற்காக. அடுத்து 2வதாக நாம் வாசித்த அந்த வசனத்துல, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. சோதனை வர்ற சமயத்துல நம்ம யாருன்னு தெரியும். எல்லாம் நல்லா இருக்கிற சமயத்துல ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஆனா பிரச்சனைகள், பாடுகள், வியாதி, நெருக்கம், பண கஷ்டங்கள், வருமான குறைவு, இவைகள் எல்லாம் வருகிற அந்த சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அப்ப ஆண்டவரை பாடுகிறோமா? அப்ப ஜெபம் பண்ணுகிறோமா? அப்ப ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதை நாம் அறிவதற்காக. ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க, எல்லா சூட்டை எல்லாம் ஒன்று போலதான் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் புத்தகம் உடைய தீர் போகுது. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா பரீட்சை வர சமயத்துல தான் தெரியுது எந்த பிள்ளை 100 மார்க் வாங்குது, இது 50 மார்க் வாங்குது, இது 20 மார்க் வாங்குறது அப்படிங்கிறது. எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போகுது, எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்குது, ஒரே ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா சோதனை வருகிற சமயத்துல, டெஸ்ட் வருகிற சமயத்துல, பரீட்சை வருகிற சமயத்துல தான் எந்த பிள்ளை எப்படிங்கிறத அந்த பிள்ளையை அறிய முடியுது, பெற்றோரை அறிய முடியுது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும்
சோதனை வரும்பொழுதுதான் நம்ம யாருங்கிறத நம்ம அறிய முடியும். எனவே தேவன் எதற்காக நம்மை சோதிக்கிறார் என்று கேட்டால், நீங்க நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்மளே புரிந்து கொள்ளணும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ சோதனையின் மூலமாக நம்ம யாருன்னு அறிய முடியும். சோதனையின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறோமா என்பதை அறிவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில பரீட்சை அல்லது டெஸ்ட் வைக்கிறார். இன்னுமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அந்த 6-7 வசனத்தை நாம் படிக்கிறோம் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் கடினமான சோதனையினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே கொடுக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வேறுபட்டாய் இருக்கிற விசுவாசம் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் தான். என்ன வாசிக்கிறோம்? கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அடுத்த கேள்வி வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று வாசிக்கும். அப்ப இங்க நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ரொம்ப தூய்மையா இருக்கணும். அந்த பொண்ணை என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அக்கினியில என்ன செய்கிறார்கள்? சோதிக்கப்படுகிறது. பொன் அக்கினியினாலே என்ன செய்யப்படுகிறது? அங்கே புடமிடப்படுகிறது. இதுக்காக அதுல எந்த விதமான களிம்பு இருக்கக்கூடாது, 100க்கு 100 அது தூய்மையான தங்கமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை என்ன செய்கிறார்கள்? அக்கினியினாலே சோதிக்கிறார்கள். அதே போல நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது என்று கேட்டால் சோதிக்கப்படுகிறது. இந்த வசனத்தை பாருங்க. பொன்னை பார்க்கல நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அதிக விலையேறப்பட்டது. உலகத்துல தங்கம்னா விலை மதிப்புள்ளது, விலையேறப்பட்டது. அந்த தங்கத்தையே மனிதன் என்ன செய்கிறான்? அக்கினியினாலே சோதிக்கிறான். அப்ப இந்த தங்கத்தை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சோதிக்கிறார். பொன் அக்கினியிலே புடமிடப்படுகிறது போல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக, நாம் இன்னும் விசுவாசத்திலே உறுதியாக ஸ்திரத்தன்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சோதிக்கப்பட்டு, இந்த வசனத்துல அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அதிக விலையேற பெற்றது. விலையேறப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி நம்மை விலையேறப்பட்டவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிக விலையேறப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இன்னுமாக நீங்க அந்த யூதாவுடைய புத்தகம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில, யூதா 20ஆம் வசனம், என் சகோதரரே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்ப அந்த வசனத்துல விசுவாசத்தை எப்படி சொல்லியிருக்கு? மகா பரிசுத்தமான விசுவாசம். யோசிச்சு பாருங்க. அதிக விலையேறப்பட்ட விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல தேவன் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, இதுவே நம்மை உறுதிப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த மாதிரியாக நம்மை சுத்திகரிப்பதற்காக, அவர் புடமிடுவதற்காக சில டெஸ்ட் வைக்கிறார். நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க வாசிக்கிற வேளையில கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த பொன்னை போல வெள்ளியை போல அங்கே புடமிட்டு சுத்திகரித்து என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துல புடமிட்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால் சுத்திகரிக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் தூய்மையாகணும், பரிசுத்தத்து மேல பரிசுத்தம் அடையணும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக சோதனை வைக்கிறார். இந்த சோதனையில் நம்ம யாரும் செத்து போக மாட்டோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. யோபு 23:10, அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். சோதனை எதுக்காக கேட்டா அதை அழிக்கிறதுக்காக அல்ல,
அது இன்னும் அதிகமாக அங்க என்ன செய்யணும்? பளபளக்கணும், நல்ல மிளிரணும். அது எந்த விதமான கருப்பு கிடையாது, அது சுத்த சொக்க தங்கம் என்று சொல்வது போல நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டதா இருக்கு. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னா நம்ம மாறணும், தேவனை போல மாறணும், தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் அசைக்க முடியாததாக, உறுதியுள்ளதாக, பொன்னை போல இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறார்? சோதிக்கிறார், பரீட்சித்து பார்க்கிறார். அடுத்து உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அடுத்த ஆண்டவர் ஏன் நம்மை சோதிக்கிறார் என்று இங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அந்த தீர்க்கதரிசியாகியும் அந்த சொப்பனக்காரராகியும் சொல்லுகிறதை கேளாதிருப்பார்களாக. உங்கள் தேவனாய கட்டிடத்தில் நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்புள்ளோ இல்லையோ என்று அறிவுறுத்தி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கிறோம். ஆண்டவரை நம்முடைய முழு இதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடு கூட அன்பு கூறுகிறோமா என்பதை அறிவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். இந்த வசனத்தில் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பு, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய தேவன் மேல் உள்ள அன்பு அங்கே சோதிக்கப்படுகிறது என்று தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறோமா என்பதை அறிவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் என்னது? டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். மத்திய 22ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாரும் அடிக்கடி படிக்கிறதா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு சிந்தையோடு கூட என்ன செய்ய அன்பு கூறுவாயாக. அறகுறையா இல்ல, முழுமையுமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனை எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் சமயத்துல ஆண்டவரை முழுமையுமா நேசிக்கிறோமா, முழுமையுமா அவரை என்ன செய்யறோம்? அன்பு கூறுகிறோமா? அன்புக்காகத்தான் ஆராதனை. ஏன் பிரதர் இந்த வாரம் ஆராதனைக்கு வரல? மனசு சரியில்லை பிரதர், குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சிக்கல். அந்த டெஸ்ட்ல தோத்து போயாச்சு. ஆண்டவரை நேசிக்கல. நல்லா இருந்தா தான் ஆண்டவரை நேசிப்பேன், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன். எனவே முழு இதயத்தோடு கூட அன்பு கூறுகிறோமா என்பதை அறிவதற்காக ஆண்டவர் இங்கே சோதனை வைக்கிறார். இன்னும் நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்க வாசிக்கிற வேளையில அங்கேயும் கூட நம்முடைய ஜீவியம் குற்றமற்றதாக பூர்ணமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த மாதிரியாக அங்கே சோதனை வருகிறது என்பதை அந்த யாக்கோபு 1ஆவது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையில அதை நாம் வாசிக்க முடியும். அந்த வாக்கியங்கள் என்ன இருக்கிறது கேட்டால், நாம் குற்றமற்றவர்களாகவும் நாம் பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அனுமதிக்கிறார். நீங்க அந்த 4ஆவது வசனத்துல பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறார். அடுத்து அந்த சோதனை என்ன செய்யணும்? நம்ம சகிக்கணும். 12ஆம் வசனத்தின்படி. அப்ப சோதனை எதற்காக என்று கேட்டால், நாம் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராக நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சோதனை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அப்ப தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்காக சோதனை? ஆபிரகாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட நேசிக்கிறாரா? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாரா? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிய வேண்டும், மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சில வேளையில ஆண்டவர் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பரீட்சித்து பார்க்கிறார். அந்த பரீட்சை சமயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே 1ஆவது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அடுத்த 2ஆவது வசனம் பாருங்க, ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக பலியிட வேண்டும். 2ஆவது வசனம் பாருங்க, அடிமை அல்ல.
உன் புத்திரன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உன் புத்திரன் என்று வாசிக்கிறோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? உன்னுடைய ஏகசுதன். எந்த மகனே இல்ல. இஸ்மவேலே இருக்கிறான். அதனால இஸ்மவேலே அல்ல, உன்னுடைய ஏகசுதன், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த இந்த ஒரே மகனை. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நேசகுமாரன். பகைக்கிறவன் அல்ல, இவன் அடங்காதவன், கீழ்படியாதவன், இவனுக்கு வியாதி இருக்கு, அதனால இவனை பலி செலுத்திடலாம் என்றல்ல, உன்னுடைய நேசகுமாரன். 25 வருஷம் கழிச்சு 100வது வயசுல பிறந்த மகனை, ஒரே மகன், வாக்குத்தத்தத்தின் மகன். அப்ப அவனை எவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாம் நேசித்திருப்பார், அந்த நேசகுமாரனை. அடுத்த அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஈசாக்கை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். பேரு சொல்லியிருக்கு ஈசாக்கை. ஏன்னா இஸ்மவேல் ஒருத்தர் இருக்கிறான், அதனால இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கை. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மற்றவர்களை கொண்டு இல்ல, நீ தான் பலி செலுத்தணும். வேற யாராவது பலி செலுத்தினா நம்ம கண்ணு காணாம இருந்துடலாம். ஒரு நேசகுமாரனை 25 வருஷம் கழிச்சு பிறந்தவனை, 100வது வயசுல பிறந்தவனை என்ன செய்யணும்? நானே பலி செலுத்தணும். அடுத்த இந்த வாக்கியத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுது என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போ. இப்பொழுது, இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும், இவனை ரொம்ப கொஞ்சி குழாவி அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடறேன், ஒரு வாரம் கழிச்சு போய் பலி செலுத்துறேன். இல்ல, நீதான் பலி செலுத்தணும். நினைத்த காலத்துல இல்ல, இப்பொழுதே. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மோரியாதே மலையில, ஊருக்கு அருகில் அல்ல, இந்த மோரியா மலைக்கு எத்தனை நாள் பிரயாணம் பண்ணணும்? 3 நாள் பிரயாணம் பண்ணணும் பின்னால படிக்கிறோம். அப்ப 3 நாள் பிரயாண தூரம். அடுத்து எங்க வாசிக்கிறோம் என்று கேட்டால் பள்ளத்தாக்கிலே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பள்ளத்தாக்குன்னு சொன்னா யாரும் பார்க்க முடியாத, அறிய முடியாத அந்த மலைகளின் மேலே என்ன செய்யணும்? அந்த மாதிரியாக மலையிலே பலியிடணும். பள்ளத்தாக்கில் இல்ல, மலையின் மேலே. அப்படின்னு சொன்னா மலையில ஏறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படணும். அந்த மலையினுடைய மேல போயில அங்கே எவனும் வரமாட்டான். யாரும் பார்க்காத, யாரும் அறியாத அந்த மலையில என்ன செய்யணும்? அந்த மாதிரியாக பலியிடணும். அடுத்து எப்படி பலியிடணும்? தகன பலியாக பலியிடணும். இதெல்லாம் 2வது வசனத்துல இவ்வளவு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் வழக்காடுனானா என்ன? ஆண்டவரே, நான் என்ன பிள்ளையா கேட்டேன்? சும்மா இருந்தவன நீ கூப்பிட்டு உடைய சந்ததியை பெருக பண்ணு அப்படி எல்லாம் சொல்லி நீ அழைச்சிட்டு வந்து இப்ப ஒரு மகனை கொடுத்துட்டு இந்த வாலிப மகனை நானே பலி செலுத்தணும், நானே என்னுடைய சொந்த கையினால கொள்ளலன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயமா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பதற்கு, வாதாடுவதற்கு அநேக விதமான நியாயங்கள் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினாலே, தேவனை நேசித்தபடினாலே எந்த விதமான வழக்கும், எந்த விதமான வாதாட்டமும் இல்லை. அதான் 2வது வசனம் நமக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவியானவரும் வேதமும் கர்த்தர் நம்மிடத்திலே பேசும் பொழுது, நம்மை உணர்த்தும் பொழுது, ஒருவேளை நமக்கு அது புரியாததாக, விளங்காததாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு என்ன செய்யணும்? அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதான் மெய் விசுவாசம். அதான் தேவன் மேல் உள்ள மெய்யான அன்பு. அதுதான் 2வது வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நேசிக்கிறவர்களை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறோமா? ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு நாள் நரபலியை விரும்புகிறது கிடையாது. நரபலியை கொடுக்கிறது அஞ்ஞானிகள் செய்கிறது. ஆனா தெய்வம் இந்த இடத்துல சொல்லுவது எதுக்காக என்று கேட்டால், ஆபிரகாம் எவ்விதமான நிலைமையில தேவனை நேசிக்கிறார் என்பதை அறிவதற்காக. ஆண்டவர் இவ்வளவு காரியம் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, 3வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? 3வது வசனத்துல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேணம் வெட்டி அவன் அங்கே புறப்பட்டு போகிறதை வாசிக்கும். பாருங்க, 3வது வசனத்துல ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தேவன் குறித்ததான அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் புறப்பட்டு போகிறதே இங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். 3வது வசனம் அதான் எழுதியிருக்கு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கீழே தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான அவிசுவாசமும் இல்லை, அதே நேரத்தில் எந்த விதமான தாமதமும் இல்லை. ஆண்டவர் நேற்று ராத்திரி தானே பேசியிருக்காரு, பாப்பா இன்னும் 2 நாள் அப்படின்னு இல்லை. ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்காரு பாருங்க, அதிகாலையில் எழுந்து. அப்ப தேவனுடைய கட்டளைக்கு, தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்திற்கு எந்த விதமான தாமதம் இல்லாதபடிக்கு உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதான் அவன் அதிகாலையில் எழுந்து உடனடியான கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில முதல் 3 வசனத்துல ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அடுத்து 4ஆவது வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா சொன்னாரு. வடக்க போறதா, தெற்க போறதா, கிழக்க போறதா, மேற்க போறதா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறது அதெல்லாம் சொல்லல. அங்கேயே உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல். நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் படிக்கிற சமயத்துல அந்த விருத்த சேதனம் செய்கிற காரியத்தை பற்றி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நீங்க 23ஆம் வசனம் படிக்கிற வேளையில் ஆதியாகமம் 17:23 அப்பொழுது ஆபிரகாம் அந்த நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினார். அங்கேயும் பாருங்க, தாமதம் இல்லாமல் உடனடியான கீழ்ப்படிதல். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் எதுக்காக டெஸ்ட் வைக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, நம்ம தாமதம் இல்லாமல் கேள்வி கேட்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை அறிவதற்காக. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தாமதம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். அடுத்து இந்த வசனத்தில் என்ன படிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்கள் பேசும் பொழுது இத மற்றவர்களிடத்துல போய் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்து ஆலோசனை பண்ணக்கூடாது. அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். சாராட்ட கூட சொல்லல. சாராட்ட போய் சொல்லியிருந்தா சாரா என்ன சொல்லியிருப்பா? இல்லைங்க, ஆண்டவர் அப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாருங்க, இருங்க இன்னும் 2 நாள் நம்ம உபவாசம் ஜெபம் பண்ணுவோம். 25 வருஷம் முடிச்சு பிறந்த மகனை நீங்களே போய் பலி செலுத்தணும்னு சொல்லியிருப்பாரா? இல்லைங்க, நீங்க ஏதோ தவறா சொப்பனம் கண்டிருக்கிறீங்க, அல்லது தவறா உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கு, வேண்டாங்க வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தடுத்திருப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது, சில ஆவிக்குரிய காரியங்களை தீர்மானிக்க வேண்டிய சமயத்துல நம்முடைய மனைவியிட்டையோ அல்லது புருஷன்ட்டையோ ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆவியானவர் பேசுறாரா, அதற்கே தாமதம் இல்லாம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட தெளிவா பேசிட்டாரு 2வது வசனத்துல. இப்ப போய் அந்த மாதிரி சாராளத்தை சொன்னா அவருக்கு விளங்காது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் அந்த மாதிரி சிலரிடத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதை பற்றியதான தெளிவு இருக்காது. அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அதைரியத்தான் படுத்துவாங்க. இல்லைங்க, எப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க, என்ன எப்படி திடீர்னு போறீங்க, எவ்வளவு ஊழியத்துக்கு போறேங்கிறீங்க, அல்லது இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அதைரியப்படுத்துவார்கள், தைரிய இழக்க செய்வார்கள். இது ரொம்ப முக்கியம். ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறாரா, ஆண்டவர் பேசுகிறாரா, வேதம் பேசுகிறதா, யார்ட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எனவே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில யாரிடத்திலையும் ஆலோசனை கேட்கல. அதிகாலையிலே எழுந்தார் என்கிறது அவர் தேவனுடைய ஆலோசனையை மதித்தார், மற்றவருடைய ஆலோசனை கேட்கவில்லை. பவுலுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், அவர்தான் தெய்வம் என்பதை. அந்த சமயத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை கலாத்தியர்கள் நிறுவனம் 1வது அதிகாரம் 16-17 சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16-17 தம்முடைய குமாரனை பிரஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரே எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பினேன் என்று வாசிக்கிறோம். இப்ப பவுலுக்கு ஆண்டவர் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திட்டார். அப்ப வெளிப்படுத்துற உடனே 16வது வசனத்துல படிக்கிறோம், உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணல அப்படின்னு சொன்னா தனக்குத்தானே யோசனை பண்ணல, அல்லது தன்னை காட்டிலும் பக்தியுள்ள யூதர்களிடத்திலே போய் இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்தல் எனக்கு கிடைச்சிச்சு,
என்று சொல்லி என்ன செய்யல, மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அந்த மாதிரியாக யோசனை பண்ணாமலும். இந்த வாக்கியத்தை பாருங்க. உடனே நம்ம இன்னைக்கு உடனே என்ன செய்யறோம், மற்றவங்கிட்ட ஓடுறோம். என்னங்க இப்படி எல்லாம் ஒரு காரியம் நடந்துருச்சு, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி என்ன செய்யறோம், மற்றவர்களிடத்துல யோசனைக்கு போறோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களாக இருந்த இடத்துலயும் போகல, பேதுரு இடத்துல போகல, யோவான் இடத்துல போகல, யாக்கோபு இடத்துல போகல. இது எனக்கு ஆண்டவருக்குள்ள பிரச்சனை. தெய்வம் என்னோடு கூட பேசுகிறார், தெய்வம் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன். அதான் விசுவாசம். ஆபிரகாம் தாமதிக்காமல் மற்றவர்களிடத்திலே ஆலோசனை பண்ணாமல் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தலரிடத்திலே போகல. அதனால ஊழியக்காரங்க மற்றவங்கிட்ட அனுபவம் உள்ளவங்கிட்ட போகக்கூடாதுன்னு இல்லை, அது ரெண்டாவது. சில வேளையில அனுபவம் உள்ளவர்களே நம்மளை தவறா வழிநடத்திட முடியும், அல்லது தவறான யோசனை சொல்லிட முடியும். அதனால சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள பிரச்சனைய நீங்க ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டும். இதை மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. அடுத்த வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சொல்லை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, மற்றவங்களை பார்க்கல, அவர் தேவனை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பார்த்தார். எனவே அதைத்தான் அந்த 3வது வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட சில டெஸ்ட் வருகிற வேளையில, சில வேலையில ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமாக பேசுவார். ஆண்டவர் ஒரு நாள் பேச மாட்டார் இல்லைங்க, ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், அதை நம்புறோம்ல. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பேசுகிற தெய்வம். அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதம் அது ஜீவன் உள்ளது, இது நம்மோடு கூட பேசும். நமக்குள்ள யார் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்யக்கூடியவர், அந்த மாதிரியாக வழிநடத்தக்கூடியவர். அவர் சகல சத்தியங்களை நமக்கு என்ன செய்யக்கூடியவர், போதிக்கக்கூடியவர். அப்ப அதன்படி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நான் நடக்கும். அடுத்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய இந்த சோதனையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல 3 காரியம் இதுல கூட நம்ம பார்க்கலாம். அதுல என்ன பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2வது வசனத்தின் 3வது வசனத்தின்படி இப்ப ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக தேவன் சொல்லுகிறார். இந்த பேரு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதுல 1வது நம்ம பார்க்கிறது யாரு கேட்டீங்கன்னா, ஓனர்ஷிப் யாருக்குரியது, ஈசாக்கினுடைய ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான். உரிமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு தான். ஈசாக்கை பலி செலுத்தணும் என்று சொல்லக்கூடியதான ரைட்ஸ், அந்த உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு இருக்குது. ஆபிரகாம் சரீர பிரகாரமான மேல அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கல. மருத்துவமும் விஞ்ஞானமும் சொல்லும் 100 வயசுல சரீரம் செத்து போனவனுக்கு பிள்ளை பிறக்காது, கற்பம் செத்து போனதான ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பிறக்காது. ஆகையினாலே ஆபிரகாமும் சாராலும் ஏன் மகன் என்று சொல்லக்கூடியதான உரிமை அவர்களுக்கு கிடையாது. ரைட்ஸ் யாருக்கு கேட்டீங்கன்னா, ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உரிமையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். ஆகையினாலே கர்த்தருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. ஆகையினாலே அவர் கொடுத்த அந்த ஈசாக்கை தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பலி செலுத்த முடியாது சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான். நமக்கு இன்றைக்கு வீடு, சொத்து, நகை, பணம், வேலை, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் அதனுடைய உரிமையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன். அப்ப ஓனருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், ஓனருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஈசாக்கு தேவனுக்கு சொந்தமானவன். ஆகையினாலே நான் ஓனர் கிடையாது, நான் ஒரு கேட்கர் தான் என்கிறதா நிலைமையில ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுகன் என்று பாராமல், 12வது வசனத்திலையும் 16வது வசனத்திலும் தன்னுடைய ஏக சுகன் என்று பாராமல் அப்படின்னு சொன்னா தேவன் தான் ஓனர் என்கிற நிலைமையிலே ஈசாக்கை அந்த மாதிரியாக பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து 2வதாக பீலியாரிட்டி, யாருக்கு முதலிடம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை கடைசி வரைக்கும் நடத்துகிற நான் முக்கியமா, இல்ல 25 வருஷம் கழிச்சு பிறந்த உன் மகன் முக்கியமா? யாருக்கு முதலிடம்? ஆண்டவரை நேசிக்கிறாயா, ஆண்டவருக்கு முதலிடமா, அல்லது உடைய மகனுக்கு முதலிடமா என்பது இங்கே டெஸ்ட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குடும்பம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா?
பிள்ளைகள் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? உறவுக்காரர்கள் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? யாருக்கு பீரியாரிட்டி, யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். என்னுடைய மகன் அல்ல, தேவன் தான் எனக்கு முக்கியம், அவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்கிறதான நிலைமையில ஆபிரகாம் என்ன செய்தார் என்று கேட்டால், ஆண்டவருக்காக பலி செலுத்துவதற்காக ஒரு தீர்மானம் பண்ணார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யாருக்கு முதலிடம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. உலகம் சொல்லு முதலாவது பொழைப்பு வழிதேடு. என்ன ஆண்டவர் ஆண்டவர் சபா சபா சத்தியம் அப்படின்னு போய்கிட்டு இருக்க, ஆண்டவரை கும்பிடு. முதலாவது என்ன செய்ய, உன் வேலைக்கு, உடைய வருமானத்துக்கு முதலிடம் கொடு, முக்கியத்துவம் கொடுக்கு, ரெண்டாவது கர்த்தரை பார்த்துக்கலாம் அப்படின்னு உலகம் சொல்லும். பீரியாரிட்டி யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு முதலிடம். தேவனுக்கு அந்த மாதிரியாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. அடுத்து மூணாவதாக அன்பு. யாருக்கு முதன்மையான அன்பு, யாருக்கு முழுமையான அன்பு? 25 வருஷம் கழிச்சு பிறந்த இந்த நேச மகனை நீ நேசிக்கிறாயா, அல்லது உன்னை அழைத்து உன்னை வழிநடத்தி இனிமே உனக்கு பிள்ளையே சந்ததியே கிடையாது என்கிற நிலையில் இருக்கிற உனக்கு சந்ததியை உண்டாக்கி உன்னை வாழ வைக்கிற தெய்வமாகிய நான் முக்கியமா? யாரை நேசிக்கிறேன்? ஆபிரகாம் தேவனை நேசித்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பீரியாரிட்டி யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அடுத்த ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை எல்லாம் நேசிக்க கூடாதுன்னு நேசிக்கணும். ஆனால் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நேசிக்க வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார் 3 தடவை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்ன செய்கிறாயா, நேசிக்கிறாயா? அதாங்க முக்கியம். ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கிறோமா? உண்மை விட மண்ணில் நான் வேற யாரும் என்ன செய்யறதில்ல, நேசிக்கிறது இல்லை. ஆண்டவரை நேசிக்கணும். இப்ப ஆபிரகாமுடைய நேசம் யாரு மேல? 25 வருஷம் கழிச்சு பிறந்த இந்த மகன் அன்புள்ளவன் தான், நேசிக்கிறோம். ஆனால் அவனை காட்டில் ஆண்டவரே நானும் நேசிக்கிறேன், அவனை பலி செலுத்துகிறேன் என்று ஆயத்தமாக வருகிறதை பார்க்கிறோம். பைபிள்ல படிக்கிறோம். அதனால நம்ம அம்மா அப்பா எல்லாம் நேசிக்க கூடாது, பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நேசிக்க கூடாது அப்படி பைபிள் சொல்றாரு. அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல என்ன படிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல, மத்தேயு 10ஆவது அதிகாரம் 37ஆவது வசனம், அதுல ஆவியானவர் விதமாக எழுது, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, இதுல வசனம் தெளிவா சொல்லியிருக்கு. தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நேசிக்கணும். அதுல என்ன எழுதியிருக்கிறது? என்னிலும் அதிகமாய். ஆண்டவரை காட்டிலும் என் மனைவி, என் மகன், என் பிள்ளைகள், என்னுடைய உறவுக்காரன், மாமா, மச்சான், அது ரெண்டாவது. என்னிலும் அதிகமாய் நேசிக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். சத்துருவையே நேசிக்கணும்னு சொன்னவர் தாய் தகப்பனை நேசிக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளை நேசிக்கூடாதுன்னு சொல்ல நேசிக்கணும். ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. இப்ப முதலாவது நேசம், அதிகமான நேசம், முக்கியமான நேசம் யாருக்கு? தேவனுக்கு. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்தார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட தேவனை நேசிக்க வேண்டும். கர்த்தரை காட்டிலும் அந்த மாதிரியாக ஈசாக்கை கர்த்தரைத்தான் தேவன் நேசித்தார், கர்த்தரைத்தான் அதிகமாக நேசித்தார். ஈசாக்குடைய அன்பை காட்டிலும் தேவன் மீதுள்ள அன்பு அதிகமாக இருந்தது. ஆகினாலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு, லூக்கா மத்தேயு 22:37 படி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், லூக்காவுடைய உன் முழு சிந்தையோடு கூட அன்பு வருவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாவது கற்பனை, முக்கியமான கற்பனை என்ன கேட்டா, ஆண்டவரை நேசிக்கணும். அறகுறையா இல்ல, பாதி உலகம் பாதி ஆண்டவர், பாதி உறவு பாதி தெய்வம் என்கிற நிலையில முழு இதயத்தோடு நேசிக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அதை நேசித்தார். அடுத்து என்னென்ன வாசிக்கிறோம்? அடுத்து 4வது இதுல நம்ம பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய தியாகத்தை பார்க்கிறோம். விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல,
விசுவாசம் சில வேலையில என்ன செய்யணும், சில காரியங்களை இழக்கணும். இப்ப ஈசாக்கு என்ன செய்யணும், ஆபிரகாம் அந்த மாதிரியாக பலி செலுத்த வேண்டும். அப்ப ஆபிரகாம் என்ன செய்தான்னு கேட்டால், ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு இந்த மகனை இழப்பதற்கும் ஆயத்தமாயிட்டான். ஆண்டவருக்காக தியாகம் செய்வதற்கு, ஆண்டவருக்காக பலியிட அந்த மாதிரியாக விருப்பம் உள்ளதை நான் வாசிக்கிறேன். விசுவாசம் சொன்னா அப்படி பெற்றுக்கொள்வதுன்னா நினைக்காதீங்க. சில வேளையில விசுவாசத்துக்காக சில காரியங்களை ரிஜெக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மோசே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது தான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை என்ன செய்தான், வெறுத்தான். வயசுல பெரியவனானான்ல, 50 வருஷம் விசுவாசம் இல்ல, விசுவாசத்தில் பெரியவனான போது, விசுவாசத்தில் பெரியவனான போது அரமண வாழ்க்கை வேண்டாம், இளவரசன் என்கிறதான பேர் வேண்டாம், சொகுசு வாழ்க்கை வேண்டாம், உல்லாசமான வாழ்க்கை வேண்டாம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். அப்ப விசுவாசம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, விசுவாசத்துக்காக சில காரியங்களை இழக்கணும், விசுவாசத்துக்காக சில காரியங்களை என்ன செய்யணும், நிராகரிக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் பேர் உள்ள அந்த விசுவாசத்தினால அந்த மாதிரியாக இலக்கவும் ஆயத்தமானான். ஈசாக்க பலி கொடுக்கணுமா, கொடுக்குறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன், நீதான் ஓனர், உண்மை நேசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன், உங்களுடைய அன்புக்காக நான் இந்த உலகத்துல எதுவும் இழக்கிறதுக்கு என்ன செய்யறேன், ஆயத்தமா இருக்கிறேன். அதான் மெய் விசுவாசம். பாருங்க, பைபிள் இல்லாத காலத்துல, சிலுவையினுடைய அன்பை ருசிக்காத ஒரு காலத்துல, இன்னைக்கு நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. ஆனால் ஆபிரகாம் வந்த நாட்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய விசுவாசத்துல அவர் இருந்திருக்கிறார் என்று நான் படிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் உண்மையான அன்பு ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக சில காரியங்களை விடணும், சில காரியங்களை விற்கணும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில அது மிகவும் மேன்மையான காரியம். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஓனர்ஷிப், பீரியாரிட்டி, லவ், சாக்ரிஃபைஸ், இது நாளும் அவருடைய வாழ்க்கையில இருந்ததை நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அது இருக்குதுங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு மறிச்சும் பேசுறாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வாழ்ந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அவர்கள் மறித்தும் பேசுகிறார்கள். நம்முடைய இதை ரசிக்கப்பட்டோம், கர்த்தருக்கு சோத்திரம், நரேந்திரத்தில் மோட்சம் போனா போதுன்னு இருந்துடக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை பேசணும், நம்ம செத்ததுக்கு பிறகு நம்முடைய ஜீவியம் பேசணும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்தோம், எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியாயிருந்தோம் என்பதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான நிலைமையில என்ன செய்யணும், நம்ம வாழணும். அடுத்தபடியாக நாம் அதில் பார்க்கிறது ஆபிரகாமுடைய அந்த 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி, கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாளனும் அவ்விடம் மட்டும் போய் பொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்று. இதான் பாருங்க, இந்த வசனம் விசுவாசத்தினுடைய ப்ரூஃப். விசுவாசத்தினுடைய ப்ரூஃப். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நான் காத்துக் கொள்கிறேன், விசுவாசத்துக்காக என்ன செய்கிறேன், அந்த மாதிரியாக அந்த அதிக விலையேற பெற்ற விசுவாசத்தை நான் அந்த மாதிரியாக என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறேன் என்கிற அந்த விசுவாசத்துடைய ப்ரூஃப் தான் இந்த 5வது வசனம். 3 நாள் பிரயாணமாகி போயாச்சு. 3 நாள் பிரயாணமாகி போனதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் என்றால், இங்கே காத்திருங்கள், இங்கே நீங்க காத்திருங்கள். அவங்கள கூட கூட்டிட்டு போல. இப்ப போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமும் ஈசாக்கும் மாத்திரம்தான். சில சமயத்துல நம்ம எல்லாரையும் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஆபிரகாம் இந்த மாதிரி கூட வேலைக்காரெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தா, அவனை அந்த மாதிரியாக பலி செலுத்துற சமயத்துல இவங்க எல்லாரும் போய் கையை பிடிச்சிருப்பான். என்னங்க எஜமா, 25 வருஷம் கழிச்சு பிறந்த மகன் இவனை போய் நீங்களே உங்க கையினால வச்சீங்க, இதென்ன கடவுளா, கடவுள் இப்படியா கேட்பாரு, அவர் உன்னை நறுபடி எல்லாம் கேட்க மாட்டாரு அப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சிருப்பான், தடுத்திருப்பான். அதனால ஆபிரகாம் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கல. ஆபிரகாம் என்ன செய்தான்னு கேட்டால், அந்த மாதிரியாக இங்கே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களை அங்கேயே நிறுத்திட்டான். மாமிசத்துக்கு இடம் கொடுக்கல. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் பேசுற வேளையில மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாதீங்க. ஆவியானவரோடும் வேதத்தோடு கூட என்ன செய்யுங்க, யோசனை பண்ணுங்க. ஆண்டவர் நல்லவர்.
நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்தக்கூடியவர். நம்முடைய கையில் இருக்கிற வேதம் நமக்கு சரியான போதனை கொடுக்கக்கூடியது. ஆகினாலே இங்கே காத்திருங்கள். அடுத்த இரண்டாவது, நானும் பிள்ளையாண்டானும் போய் அங்கே தொழுது கொண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தொழுது கொண்டு எங்க போறோம்? ஆபிரகாம பலி கொடுக்க போறேன்னு சொல்லல, தேவனை தொழுது கொள்ள போகிறோம். தொழுகை என்று சொல்கிறது கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பது. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொன்னா ஈசாக்க பலியா ஒப்பு கொடுக்க போறேன், அந்த மாதிரியாக அவனை ஒப்பு கொடுத்து என்ன செய்யறேன்? கர்த்தரை அந்த மாதிரியாக தொழுது கொள்ள போகிறேன். இப்ப கர்த்தரை தொழுது கொள்வது என்பது அவருடைய விருப்பத்தின்படி என்ன செய்ய போகிறான்? ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகிறான். அதோடு மாத்திரமல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை தொழுது கொள்ள போகிறேன். அப்ப ஆபிரகாம் தொழுது கொள்ளுகிறதுன்னு சொன்னா ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணுகிறது, ஒப்பு கொடுக்கிறது. தன்னுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குற வேலையில இந்த கையை நல்லா இப்படி விரிச்சுட்டு தான் அவர் தொங்கினார். ஆனா இன்றைக்கு நம்ம சில காரியங்களை என்ன செய்யறீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம், ஆனா சில காரியங்களை விட முடியறதில்லை. அப்ப ஆண்டவரை தொழுது கொள்கிறதுன்னு சொன்னா அவருடைய விருப்பத்தின்படி முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறது. உங்க எல்லார் மேலேயும் ஆவியானவர் துக்கப்படுவார். எனக்கு சில வேலையில வேதனையா தான் இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம 9 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணலாம், 9 மணிக்கு நீங்க எல்லாரும் வந்து உட்காரல. ஒப்பு கொடுத்தல் இருக்கணுங்க. வேலை இருக்கு, அது இருக்கு, எல்லாம் நீங்க காரணமெல்லாம் சொல்லலாம். ஓகே, ரைட்டு. வேலைக்கு லேட்டா போவீங்களா? ஸ்கூலுக்கு லேட்டா போவீங்களா? காலேஜுக்கு லேட்டா போவீங்களா? 10 நிமிஷம் முந்தி போவீங்களா? கொஞ்சம் கமிட் பண்ணணும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தான் முக்கியமானவர், முதல்வானவர் என்றெல்லாம் வாயில சொல்லணும், தவிர வாழ்க்கையில் இல்லையே. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தொழுது கொள்ளப் போகிறேன் என்கிறதான நிலைமையில அவன் எதையும் பிடித்துக் கொண்டு தொங்கல. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தான். அடுத்ததுல என்ன படிக்கிறோம்? உங்களிடத்துக்கு என்ன செய்வேன்? திரும்பி வருவேன் இல்லை, வருவோம். அதான் விசுவாசம். ஆனா அவனுக்கு தான் தெரியும், ஈசாக்க பலி கொடுக்க போறோம். அதனால ஆண்டவர் நரபலியை விரும்புகிறவர் அல்ல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தின்படி ஈசாக்கு ஒரு வேலை செத்தாலும் இவன் மூலமா தான் சந்ததி வரும்னு சொல்லி இருக்கிறார். அதனால நான் என்ன செய்றேன்? ஆண்டவரை அந்த மாதிரியாக நம்புகிறேன். அந்த திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறது நான் மட்டுமல்ல, ஈசாக்கு தான் வருவோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் என்ன செய்தான் என்று கேட்டால் அவன் விசுவாசம் வைத்தான். இதை நம்ம எபிரேயர் நிருபத்துல படிக்கிற சமயத்துல எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிற வேளையில இந்த திரும்பி வருவோம் என்பதற்குரிய அந்த விளக்கத்தை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்தால் தேவ மகராயிருக்கிறான் எண்ணி எனக்கு ஒரே பேரானவனையை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். பாருங்க, தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். கமிட்மெண்ட், ஒப்பு கொடுத்தல். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஈசாக்கினிடத்து உன்னுடைய சந்ததி விளங்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்மாயில் மூலமா சந்ததி அல்ல, ஈசாக்கு மூலமா தான் ஒரு சந்ததி விளங்கும் சொல்லியிருக்காரு. அதனால ஈசாக்கு செத்து போனா எப்படி? அதனால அவன் என்ன செய்தான்? ஈசாக்கினிடத்து உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த மாதிரியாக என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஈசாக்கு மூலமா அவனுடைய சந்ததி விளங்கும், உன் சந்ததி விளங்கும் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆகினாலே ஆபிரகாம் என்ன செய்தான் என்று கேட்டால் ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்திலே சந்ததி விளங்கும். அடுத்து 3வது வாக்குத்தத்தத்தை அவன் அந்த மாதிரியாக நம்பினான். ஒருவேளை ஈசாக்கு செத்து போனாலும் பலி செலுத்தினாலும் தேவன், 4வது பாருங்க, தேவன்
மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இதாங்க விசுவாசம். இந்த அடிப்படையில் தான் சொல்லிட்டு போறான். நாங்க 2 பேரும் திரும்பி வருவோம். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியணும், ஈசாக்கு தான் பலி கொடுக்க போறேன். ஒருவேளை ஈசாக்கு செத்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஈசாக்கு மூலமாக அவருடைய சந்ததி விளங்கும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை ஈசாக்கு செத்தாலும் தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது முழு நிச்சயமாய் நம்பினான். விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். அவன் விசுவாசத்தினாலே தேவனை மைமைப்படுத்தினான் என்றெல்லாம் நாம ஏற்கனவே ரோமர் 4வது அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இதாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மீதம் உள்ளதை அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். அருமையானவர்களே, ஒரே வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கைங்க. எவ்வளவு உண்மையற்ற காரியங்களுக்கு மனிதர்கள் எவ்வளவு வைராக்கியமா வாழ்றான். நீங்களும் நானும் இந்த வேதத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த யூதாவுடைய புத்தகத்துல அந்த 3வது வசனத்துல படிக்கிற பாருங்க. யூதாவுடைய புத்தகம் அதுல 3வது வசனத்துல ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும். இதுதான் 3வது வசனத்துடைய நடுவுல பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தைரியமாய் போராடினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி முதல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் தியானிப்போம். ஏதோ பிரசங்கம் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க. நீங்களும் நானும் வாழணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை. வாழ முடியாதுன்னு இல்லை, வாழ முடியும். பைபிள் இல்லாத காலத்துல, சபை இல்லாத காலத்துல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய அன்பை அனுபவிக்காத ஒரு காலத்துல வாழ்ந்த தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் ஆண்டவருக்காக வாழ முடியும் என்று சொன்னார். இந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை காட்டில் நமக்கு அதை காட்டில் அதிகமான கிருபையினுடைய இத்தனங்களை பெற்றிருக்கிற நாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக வாழ வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். உன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்பட்டவர்களாக. எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளிலே பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற நிலைமையில ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வாழுவோம். தெய்வ ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கிறது. நாமும் இவர்களை போல கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சை இருக்கிற சமயத்துல ஆண்டவர் அதற்கான கிருபையும் அனுகிரகத்தையும் கொடுத்து நம்மை அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேக ஆசீர்வாதமாக ஜீவிப்பதற்கு நமக்கு அருள் செய்வார் என்கிற அந்த பூர்ண விசுவாசத்தோடு கூட அவருடைய கிருபையில வசனத்துக்கு, அவருடைய வல்லமையில ஆவியானவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜீவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 22வது அதிகாரம் முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 18 வசனங்கள். இந்த வார்த்தைகள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியாவிற்கு போய் அங்கே நான் உனக்கு கொடுக்கும் மலைகள் ஒன்றின்மேல் அவனை தகவலையாக வர்ணித்து என்றார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் பேரை கட்டி தன் வேலைக்காரனில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் திறந்து கொண்டு தேவன் தனக்கு குறிப்பை புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காட்டுங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அதிரவிற்கு போய் தொழில் சொல்லி உங்களிடம் திருப்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே,
தேவன் தகவலுக்கான ஆட்சியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு கொடியை எடுத்துக் கொண்டார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டளை அனுப்பி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அழகிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையானே, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏழு புதர் என்றும் காணாமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிவிக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னான புதரிலே தன் கொக்குகள் சுற்றி கொடுத்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று கேட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தரின் தூதனானவர் இருந்தாலும் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக புத்திரன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெண்களே பெற்றுக் கொள்வேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சொத்துக்களின் வாசலை வைத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம், தேவன் மேல் உள்ள அன்பை நாம் முதல் 5 வசனங்களிலே தியானித்தோம். இப்போது கீழே நாம் 6வது வசனத்திலும் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில ஆபிரகாம் ஈசாக்கு இருவரும் கூடி போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இருவரும் கூடி போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல இவர்கள் 2 பேரும் ஒருமனப்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வயசு 100க்கு மேல, ஈசாக்குக்கு வயது சுமார் 17 இருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆத்திரமோ, எந்த விதமான பதற்றமோ, எந்த விதமான முறுமுறுப்போ இல்லாதபடிக்கு 2 பேரும் கூடி போனார்கள் என்று அங்கே வேதத்திலே படிக்கிறோம். அப்ப விசுவாச வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் ஒருமனப்பாடு உள்ளவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், விசுவாசிகள், சபையார், நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல ஒருமனப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எந்த விதமான பதட்டமே கிடையாது. ஈசாக்கு கேட்கிறான், நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது. அப்ப பலிக்கு எங்கே ஆட்டுக்குட்டி எங்கே கேட்கிற வேலையில ஒருவேளை ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவாக துடித்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எந்த விதமான பதற்றமே கிடையாது. ஏசாயா 28:16 படிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நாம் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிற வேலையில நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பதற்றம் அல்லது ஒரு முறுமுறுப்பு அல்லது ஒரு வேதனை இருக்காது என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே ஈசாக்கு கூட பாருங்கள், அந்த அவனை பிடித்து கட்டி அந்த பலிபீடத்துல கிடத்துற அந்த சமயத்தெல்லாம் நாம் வாசிக்கிற வேளையில அப்ப ஈசாக்குடைய ஒரு தாழ்மையான கீழ்ப்படுதலை அங்கே பார்க்கணும். மேலுமாக ஈசாக்குடைய ஒரு ஒப்பு கொடுத்த அந்த விசுவாசத்தையும் அங்கே நான் பார்க்கிறோம். பாருங்க, இங்க தகப்பனாருக்கு இருக்கிற அதே தெய்வ விசுவாசம் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் ஈசாக்குக்கு இருக்கிறது. என்னப்பா, என்னை போய் பலி கொடுக்கிறதுக்காக கட்டி அந்த மாதிரியா கடத்துகிறீர்களே, இதெல்லாம் என்ன நியாயமா? இதெல்லாம் சொல்லி ஈசாக்கு அநேக கேள்வி கேட்கலாம், ஆனா கேட்கல. இப்ப பாருங்க, 2 பேருக்கும் தேவனுடைய பேரில் உள்ள அந்த விசுவாசத்தினாலே 2 பேரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தாழ்மையுள்ளவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பிரசித்தமாக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பைபிள்ல பாருங்க, ரோமர்கள் நிருபம்
1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வழியில ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தேசத்திற்கு மூலமாய் தேவை கொண்டது. இங்கே பவுல் ரோமாபுரி சபையாருக்காக நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் என்ன செய்கிறது என்று கேட்டால் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது. அப்ப நம்ம தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பத்தில, சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பிரசித்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். இது மாதிரி நீங்க 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. தேவனை பற்றின உங்களுடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாக இருக்கிறது. அங்கே உலகமெங்கும் பிரசித்தமானது என்று விதத்தில் படிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் தேவனை பற்றின விசுவாசம் எங்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்று நான் விதத்தில் படிக்கிறோம். அப்ப நம்மை பற்றி பிரசித்தமாக வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா அதிக வெளியேறப்பட்ட விசுவாசம் மகா பிரசித்தமான விசுவாசம். பிரதர் பெரிய பணக்காரரு, ஒரு பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு வேலை செய்யறாங்க, இவருக்கு நிறைய தோட்டம் தொடர்பு காடு வேற நிலம் சொத்து இதெல்லாம் இருக்கு என்று இதே பிரசித்தமாகிறது அல்ல. அல்லது சபையில என்ன செய்யணும் என்று கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், முதன்மையா இருக்கணும், நாம நிற்கணும். எங்க அப்பா எல்லாம் சபையில முதல்ல இருக்கிறார், அவர் தான் எல்லாம் நடத்துறாரு, இதுல பிரசித்தமாக நினைக்கிறோம். அநேக இந்த மாதிரி மேடைக்கு முன்னால இருந்து நம்ம என்ன செய்யலாம், பிரபலமாகணும்னு விரும்புறோம். ஆனா இங்க தெசலோனிக்கே சபையார், ரோமாபுரியுடைய சபையாருடைய விசுவாசம் என்ன செய்வது கேட்டால் எங்கும் பிரசித்தமானது, உலகமெங்கும் பிரசித்தமானது. உலகமெங்கும் பிரசித்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்திலேயாவது உங்களுடைய உறவினர்களாவது இவர்கள் தெய்வ விசுவாசத்திலே, தேவனை பற்றிய விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்கள், அதில் உறுதியா இருக்கிறார்கள், விசுவாசத்துக்காக வைராக்கியமா இருக்கிறார்கள் என்று பிரசித்தமாகக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆபிரகாமுடைய விசுவாசமும் ஈசாக்குடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கேட்டால் இன்றைக்கு நாம் பிரசித்தமாக இருக்க அப்படின்னால்தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த மாதிரியாக படிக்கிறோம். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை காத்துல பறக்க விடக்கூடாது. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றெல்லாம் பைபிளை நாம் படிக்கிறோம். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே 2 பேரும் கூடி போகிறார்கள். அடுத்து கீழே வாசிக்கிற வழியில நீங்க 9 to 12 வரைக்கும் வாசிக்கிற வழியில 2 பேரும் கூடி போய் அந்த மாதிரியாக ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேலே கிடைத்து ஆபிரகாம் அந்த கத்தியை எடுத்து என்ன செய்ய அவனை வெட்ட போகிற அந்த நிலைமையை நாம் படிக்கிறோம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சொந்த தகப்பனாரு தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு எந்த விதமான கசப்பு, எந்த விதமான வெறுப்பு, எந்த விதமான முறுமுறுப்பு அல்லது தெய்வத்தை குற்றப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சின்ன அசைவு கூட அவருடைய வாழ்க்கையில இல்லை. அதே போல ஈசாக்கு எந்திரிச்சு ஓடனா ஓடி இருக்கலாம். ஆனா ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின்படி அவன் என்ன செய்யறான், அதுக்கு கீழ்ப்படுகிறத இங்க வாசிக்க. அப்ப நம்முடைய விசுவாசம் செயல்ல காண்பிக்கணும். உண்மையான விசுவாசம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா கிரியை செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தவே என்று பைபிளை படிக்கிறோம். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று வாயில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பிக்கிறோம். எனவே ஆபிரகாம் பாருங்க, கொஞ்சம் கூட ஒரு அசைவு இல்லாதபடிக்கு தன்னுடைய மகனை அந்த பலிபீடத்தின் மேலே கிடத்தி அவனை சொந்த கையினாலே வெட்டுவதற்காக கையை ஓங்குகிறதே அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகளை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நிரூபித்து காண்பிக்கணும். நம்ம வாயில சொல்றதை சிலர் நிராகரிக்கலாம், ஆனா நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிப்பீங்கன்னு சொன்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. அதனால கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய கிரியையிலே அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எனவே ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறேன் என்கிற காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி
அதை நிரூபித்து காண்பிக்கிறதே இந்த வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம், மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களுடைய கிரயத்தை தொகை பார்த்தபோது 50,000 வெள்ளிக்காசு. 18வது வசனம், விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆண்டவரை விசுவாசித்தோம் என்கிற காரியத்தை தங்களுடைய செய்கைகளிலே என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தினார்கள். அந்த வாக்கியம் கவனிக்க, செய்கையிலே. இவ்வளவு காலம் இந்த மந்திர புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஏராளமான பேரை ஏமாத்தணும், அநியாயமாக காசு வசூல் பண்ணணும். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்கிற அந்த உண்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அதை எங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்லி 50,000 வெள்ளிக்காசு. பாருங்க, அது எவ்வளவு மதிப்பு. ஒரு காசு 2 காசு இல்ல, 50,000. இத அப்போஸ்தலர் யாரும் சொல்றாரு, நீ உண்மையான விசுவாசி தானா, அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து எரிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. இவங்க உண்மையா விசுவாசித்ததுனால அவைகளை கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? சுட்டரித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசி, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா சில காரியங்களை பார்க்க கூடாது, சில காரியங்களை செய்யக்கூடாது. இது மாதிரியான காரியங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் அங்கே கிரியையினாலே காண்பிக்க வேண்டும் என்று வேதத்திலே படிக்கும். எனவே ஆபிரகாம் அதை நினைவுபடுத்த செய்கிற அந்த சம்பவத்தை நாம் அந்த 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்கிற வரையில அதிலே பாருங்கள், அப்பொழுது அவர், ஆதியாகமம் 22:12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுவன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். விசுவாசம் பிளஸ் தேவ பயம். தேவ பயத்தினுடைய ப்ரூஃப், ஒரு உண்மையான விசுவாசத்துடைய நிரூபணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொன்னா உண்மையான கீழ்ப்படிதல், அதான் ப்ரூஃப். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எந்த விதமான கேள்வி கேட்காம, எந்த விதமான நியாயம் பேசாம. எனவே ஆபிரகாம் கீழ்ப்படினார், அதான் ப்ரூஃப். தெய்வ பயம் என்று சொல்லுகிறது கர்த்தரை கனப்படுத்துகிறது. ஆண்டவர் மேல் உள்ள அந்த அன்பினாலே அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அதான் தெய்வ பயம், அதான் உண்மையான அந்த விசுவாசம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் மற்ற எல்லாம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். காணிக்கை கொடுக்கணுமா, ஊழியத்துக்காக அது செய்யணுமா, சபையில அந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா, அதெல்லாம் செய்யணும், அது நல்லது. ஆனா இதெல்லாத்தையும் காட்டிலும் எது முக்கியம் கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல் தான் முக்கியம். எதுக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். உதாரணமாக நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கிற சமயத்துல இந்த சவுலிடத்துல ஆண்டவர் சொல்லி இருந்தார், அமலேக்கியரையும் அவனுக்கு இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களை எல்லாம் அந்த மாதிரியாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அப்ப அந்த சவுல் என்ன செய்தார் என்று கேட்டால், முதல் தரமான அந்த ஆடு மாடுகளை எல்லாம் பலி செலுத்தாமல் அவைகள் எல்லாம் உயிரோடு கூட கொண்டு வந்து வைத்திருந்தான். இப்ப சாமுவேல் வந்து கேட்டாரு, என்ன நீ சவுல் சொன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றேன்னு சொன்னா என் காதுல கேட்கிற இந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்னன்னு கேட்டான். அதுக்கு சவுல் சொல்ற வார்த்தைய அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை நீங்க மேல முதல் 8 வசனத்துல படிக்கணும். 9வது வசனத்துல முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகள் நலமானவைகளை அழித்து போடுவதற்கு சவுலுக்கு மனசு இல்லை, அதனால அவரை உயிரை பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்ப சாமுவேல் கேட்கிற சமயத்துல இதெல்லாம் எதுக்காக,
இது ஒண்ணு நாங்க ஆக்கி சாப்பிடுறதுக்கு இல்லைங்க, கர்த்தருக்கு பலியிடுகிறதுக்காக தான் அப்படின்னு பாருங்க. தான் செய்ததான தவறுக்கு சாக்கு போக்கு அல்லது சப்பக்கட்டு அந்த மாதிரியாக சவுல் சொல்லுகிறார். அதுல பின்னால அதனால ஆவியானவர் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 15 சாமுவேல் 15:22 பாருங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படுகிறோம், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம் உத்தமம். பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நீ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டா 5 லட்சம் போக கிடையாது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அந்த மாதிரி சபையில 10 கலாவட்டி விசுவாசிகள் சோர்வோடு பிரயோஜனம் கிடையாது. பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல். ஆட்டுக்கடாக்களுடைய நிலத்தை பார்க்கிறோம் தெய்வத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுதான் முக்கியம். நீ தேவனுக்கு பயப்படுகிறோம். அப்ப நான் ஏழு ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறா? தேவனுக்கு பயப்படுகிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை தன்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவருக்காக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் கிரியையிலே நிரூபணம் பண்ணினதை அங்கே வேதத்திலே வாசிக்கும். விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால், தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல விதமாய் படிக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கை கொள்ளுங்கள் சொன்னா கீழ்ப்படியாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், அதான் கீழ்ப்படிதல். அப்ப என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பு பிளஸ் கீழ்ப்படிதல், விசுவாசம் பிளஸ் கீழ்ப்படிதல், தேவ பயம் பிளஸ் கீழ்ப்படிதல். உலகத்தில் இன்னைக்கு இந்த சீரழிவுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆதாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதை வன்கொடுமை அல்லது அந்த மாதிரியாக கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி அநியாயமா அடிக்கிறது ஒன்றும் செய்யல. கீழ்ப்படியாம தான் பாவம். எனவே கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை அந்த மாதிரியாக கை கொள்ள வேண்டும். அதே யோவான் 15:24 பாருங்க. என்னிடத்தில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப அன்பாய் இருந்தா வசனத்தை கை கொள்வான். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா வசனத்தை என்ன செய்ய மாட்டான், அந்த மாதிரியாக கை கொள்ள மாட்டார்கள் என்று வேதத்திலே வாசி. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட், ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, ஆண்டவர் கொடுக்கிறதான புகழ்ச்சி, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் உண்மையாகவே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ என்னை மொழி உண்மையாக விசுவாசிக்கிறவன், நீ என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் என்று ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று வாழ்க்கையில வாசிக்கும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசமும் அந்த அன்பும் மற்றவர்கள் காணக்கூடிய நிலைமையிலே உலகம் எங்கும் அங்கே மற்றவர்களுடைய நடுவிலே பிரசித்தமாகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். அடுத்துக்க நாம் கீழே வாசிக்கிற வேளையில ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறதுனால, ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் எவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்க வேண்டும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்து ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அங்கே பலி செலுத்துகிறதை அங்கே வேதத்திலே வாசிக்கும். 8வது வசனத்திலே 7வது வசனத்திலே ஈசாக்கு கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கே என்று. 8வது வசனத்திலே ஆபிரகாம் சொல்கிறார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அங்கே தேவன் என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். இப்பொழுது 13வது வசனத்திலே தேவன் அந்த ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார். அப்ப ஆண்டவருக்காக நாம செயல்படுகிற சமயத்துல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார் என்று கேட்டால் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஈசாக்கை பலி செலுத்துவதற்காகத்தான் ஆபிரகாம் போனான். அதுல கொஞ்சம் கூட அவனுடைய வாழ்க்கையில பதஷ்டம் கிடையாது. ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். அப்ப நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிற வேளையில உங்களை அழைத்த தேவன் காத்துக் கொள்வார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது,
இதை நீர் பார்த்துக் கொள்ளும், நீர் இந்த காரியத்திலே நடத்தும், நீர் இந்த காரியத்திலே உதவி செய்யும் என்று சொல்லி நாம் தேவனை சார்ந்து தேவனுக்காக செயல்படுகிற வேலையில கர்த்தர் கிரியை செய்வார். எனவே ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறது என்னவென்று கேட்டால், அந்த 15 இருந்து 18 வரைக்கும் நான் வாசிக்கிற வேலையில ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்கிற வேலையில, அவரை கனப்படுத்துகிற வேலையில கர்த்தர் அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறார் என்று கேட்டால் கனப்படுத்துகிறார். அதுல நீங்க 15 இருந்து வாசிக்கணும். அதுல கீழே நம்ம வாசிக்கிறது என்னவென்று கேட்டால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? ஒரே வார்த்தையில சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். பைபிள்ல பாருங்க, உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 27, 28 பாருங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27, 28. அதிலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். போதும். ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். அருமையான சகோதரி சகோதரியே, உடைய எதிர்கால வாழ்க்கை, உடைய ஆவிக்குரிய ஜீவியம் நீ சகல நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய முதல் படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று வாசிக்கும். ஆபிரகாமை தேவன் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என்ன காரணம்? ஈசாக்கை பலி கொடுத்ததுனால அல்ல, அல்லது மந்தையிலிருந்து பிரியங்களை பரிசீலித்ததுனால அல்ல, காணிக்கை கொடுத்ததுனால அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. அதே உபாகமம் 11:28 வாசிக்கிறோம். உங்க தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற அந்த வழிகளை விட்டு நீங்கள் விலகினால் சாபமும் வரும். 2 பைபிள் எழுதி. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். ஒன்னும் ஏமாத்துற வேலை கிடையாதுங்க, இதான் சத்தியம். ஒத்தையாரட்டே இல்ல. கீழ்ப்படினீங்கன்னா ஆசீர்வாதம், கீழ்ப்படிய மாட்டேன் பைபிள் இப்படி எல்லாம் சொல்லுங்க, அது மாதிரி எல்லாம் உலகத்தில் நடக்க முடியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்ற மாதிரி எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க முடியுமா? அப்படி எல்லாம் சொன்னா 2 எழுதி வச்சிருக்கு. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒன்னும் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இல்லைன்னா சாபத்தை கொண்டு வரும். ஒன்னும் உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும், இல்லைன்னா தீமையை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு கண்ணீரை கொண்டு வரும், இல்லைன்னா களிப்பு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மதுரத்தை கொண்டு வரும், இல்லைன்னா வாழ்க்கையில கசப்பு கொண்டு வரும். போதிக்கிற எண்ணெயும் வெட்டும், போதனை கேட்கிற உங்களையும் வெட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். பிள்ளைகளை சின்ன வயசுலேயே கீழ்ப்படியணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு கூட விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால் அடுத்து என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அது கீழ்ப்படிதல். அடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து கர்த்தருடைய சபையில் ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். இதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறேன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று அவர் என்ன சொல்கிறார்? 17ஆம் வசனத்திலே சொல்கிறார். அடுத்த அங்கே நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில அதே 22வது அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியத்தை செய்தபடியினால், இந்த காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த மாதிரியாக கீழ்ப்படிந்து தைரியமாக ஈசாக்கை பலி செலுத்தபடினாலே, இந்த காரியத்தை செய்தபடியினாலே. அடுத்து 18ஆம் வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. பாருங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, இந்த காரியத்தை செய்தபடியினாலே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று வாசிக்கிற வேளையில உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா வசனத்துக்கு கீழ்ப்படி. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லுகிற வேளையில உலக பிரகாரமான சொத்து, நகை, பணம், வீடு வாசல், உயர்ந்த உத்தியோகம், வெளிநாட்டு இதுன்னு நினைக்காதீங்க. அப்படின்னு சொன்னா உங்களை காட்டிலும் உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அவங்கள என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மெய்யான சமாதானம். பங்களாவில் குடியிருக்கிறாங்க, தினம் பார்த்தா சண்டை. காலையிலே மத்தியானம் அந்த மாதிரி பிரியாணி அல்லது அசைவ சாப்பாடு தான் இருக்குது, ஆனா குடும்பத்துல நிம்மதி கிடையாது.
ஆசீர்வாதம் என்று சொல்கிறது மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம், ஜீவனுடைய நம்பிக்கை, கர்த்தருடைய பாதுகாப்பு, பாடுகள் மத்தியிலே தேவனை சார்ந்து ஜீவிக்கிறது. ஆகையினாலே அங்கே சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன். அந்த வாக்கியத்துல பாருங்க 17ஆம் வசனத்துல, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். கூட்டி கொடுப்பேன் இல்லை, பெருக பண்ணுவேன் என்று சொன்னா பெருக்கல் 12 + 12 24, 12 × 12 144, இதுதான் பெருக்கல். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பெருகல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது என்ன என்று கேட்டால், வானத்து நட்சத்திரங்களை போல என்று சொல்லுகிறது பரலோக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம். மனித வாழ்க்கையில முதலாவது தேவை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும், பரலோக ஆசீர்வாதம் வேண்டும். அதான் அந்த வானத்து நட்சத்திரங்களை போல என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். இப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ ரட்சிக்கப்படாம அமெரிக்காவில போய் லட்சமா சம்பாதிச்சு கொடுக்கிறது வேஸ்ட். ரட்சிக்கப்படுவதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறது, சார்ந்து கொள்வதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்க. எபேசியர்கள் நிருபம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து என்ன ஆசீர்வாதம்? உன்னத ஆசீர்வாதம். ஒன்று ரெண்டு இல்ல, சகல ஆசீர்வாதம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்கு வெளியில இதெல்லாம் கிடைக்காது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிலையற்றது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் அழிந்து போகக்கூடியது, அது இந்த பூமியோட கூட போயிடும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. அது உன்னதமான ஆசீர்வாதம், அது உயர்ந்த ஆசீர்வாதம். அது உலகத்தில் இருக்கிற யாரும் கொடுக்க முடியாது. எடுத்தனமா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம். பித்தலாட்டமான நிலைமையில உலகத்தில் என்ன செய்யலாம்? அநியாயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். பேப்பர்ல படிக்கிறோம், வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து பிளைட்ல வந்து திருடிட்டு மறுபடியும் பிளைட்ல போயிடுறானா. இதெல்லாம் பூமிக்குரியவைகள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் முக்கியம். அந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கடற்கரை மணலை போல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை இந்த பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்காம நம்மளை பிச்சை எடுக்க வைக்க மாட்டாரு, திருவிழா நிற்க மாட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஒரு பிரகாரமான சாப்பாடு, வேலை, வருமானம், இந்த எல்லாம் என்ன செய்யணும்? கூட கொடுக்கப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியம். தேவனுடைய ராஜ்யம் என்ன? ரோமர்கள் 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாவது சந்தோஷம் என்று வேதத்திலே படிக்கிறோம். இப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அது ரெண்டு சொல்லியிருக்கு. வானத்து நட்சத்திரத்தை இதுவரைக்கும் யாராவது எண்ணி இருக்காங்களா? எந்த விஞ்ஞானியாவது உலகத்துல யாரும் எண்ணவும் முடியாது. அப்ப எண்ணி முடியாத பரலோக ஆசீர்வாதம். அடுத்து கடற்கரை மணல். கடற்கரை மணலை இதுவரைக்கும் உலகத்துல யாராவது எடை போட்டு இருக்கிறாங்களா? மெரினா கடற்கரையில இத்தனை டன் மணல் இருக்கு, கடல் மணல் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் எடை போடுறாங்களா? உலகத்துல இருக்கு இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, எடை போடல. அப்படின்னு சொன்னா அளவிட முடியாத ஆசீர்வாதம். நீங்க தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் எண்ணி முடியாத பரலோக ஆசீர்வாதம், அளவிட முடியாத ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். எரேமியா 33:22 நீங்க வாசிக்கிற வேளையில வானத்து நட்சத்திரங்களை எண்ணி முடியாது என்று சொல்லி இருக்கிறது. கடற்கரை மணல் என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாதது என்று எழுதியிருக்கிறது. அப்ப அளவிட முடியாத
என்று அங்கே என்னை அளவிட முடியாத எண்ண முடியாத ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்பா கொடுக்க மாட்டாரு, உலக சொத்து கொடுக்காரு, உங்க வேலை சாமர்த்தியம் திறமை புத்திசாலித்தனம் கொடுக்காரு, கர்த்தர் தான் கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குது. கிறிஸ்துவுக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையில இந்த பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை தேவன் என்ன செய்கிறார்? அங்கே வாக்கு கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த ஆதியாகமம் 22:17-18 நம்ம வாசிக்கிற வேளையில உன்னுடைய சந்ததி என்ன செய்வார்கள்? சகல ஜாதிகளுக்குள்ளும் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதோடு மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே படிக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு ஆள் கனப்படுத்தினதுனால இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள் அவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அரபு நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்க எதிர்த்தாலும் இதுவரைக்கும் அவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. யுத்தம் செய்யறது தவறுதான், அதனால நிறைய பேர் அழியதான் சாகுறான், அது வேதனை தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உனக்குள்ளே பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கர்த்தரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு உண்மையிலேதான் இருக்குது என்று சொன்னார், உங்களுடைய வருங்கால சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் மூலமாக இன்றைக்கு இஸ்ரவேல் சந்ததி என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், ஆண்டவரை நேசித்தார். நம்ம முதல்ல படிச்சோம், சோதனை எதுக்காக? ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதற்காக. ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிற அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டார். அடுத்து தேவன் விசுவாசம் உள்ளவர்களோ என்பதை அறிவதற்காக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்படி வாழ்க்கையில எந்த விதமான பதஷ்டமும் இல்லை. ஆண்டவரை அவர் என்ன செய்தார்? அந்த மாதிரியாக கனப்படுத்தினதை அங்கே நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கும். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வாழுகிற வேளையில ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆபிரகாம் ஒன்றும் அநாதை கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆதரவு இருந்தது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் கைவிடல. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி உலகத்தில் இருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய மனைவி அடக்கம் பண்றதுக்கு கூட ஒரு புறம்போக்கு இடத்துல போய் மனைவி அடக்கம் பண்ணல. ஆதியாகமம் 23வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற சமயத்துல தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்றதுக்காக ஒரு கல்லறை பூமியை கூட என்ன செய்யறாரு? கரையும் கொடுத்து வாங்கிதான் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுகிறதாக நம்ம 23வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆகையினால ஆண்டவர் நம்ம என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பின்னால ஆண்டவர் இந்த மாதிரி இந்த ஆபிரகாமுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் அந்த மாதிரி ஈசாக்கிடத்துல சொல்லுகிற வேலையில அந்த ஆதியாகமம் 26வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 - 5 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிங்க. அதுல 4வது வசனத்துல ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம், 1 என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, 2 என் விதிகளையும், 3 என்னுடைய கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக ஈசாக்கிடத்துல சொல்லுகிறார். உன்னுடைய சந்ததி பெறுவதற்கு காரணம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகள், என் கற்பனைகள், என் நியாயங்கள், என் பிரமாணங்கள். ஆபிரகாம் பிரமாணம் அல்ல, அல்லது என்னுடைய மனைவியுடைய கற்பனை அல்ல, அல்லது எங்க குடும்பத்துடைய விதி அல்ல. தேவனுடைய விதி, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய நியாயங்கள், இவைகளை கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படும். பாருங்க, இதுலயே கர்த்தருக்கு அந்த மாதிரியாக முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை அங்கே வேதத்திலே படிக்கிறேன். பின்னாலே ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்துல சொன்னதை ஈசாக்கு இடத்திலையும், யாக்கோபு இடத்திலையும், யோசேப்பு இடத்திலையும் எல்லாம் சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அதனால இதுல இருந்து நாம் அறிகிற சத்தியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும். நம்முடைய மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்திலே என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் பைபிள் எடுங்க. 2 வசனத்தை
அங்கே ஆவியானவர் கேட்கிற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அவர்கள் போதனை பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். போதும் பிரதர். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனேங்கிற இடத்துல உங்க பேரை வச்சு படிங்க. உங்க பேரை சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ இல்ல எங்க அம்மா அப்பா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க, நீ நேசிக்கலையே. இல்ல எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நேசிக்கிறாரு, இல்ல என் மனைவி என்னை காட்டு அதிகமா பயப்படுத்தி நல்ல மகனால நிற்கிறார், நீ. அதான் கேள்வி. இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? உங்க பேரை வச்சு கேள்வி கேளுங்க. அன்பா இருக்கிறீங்களா? அன்புக்காக ஆராதனை செய்வீங்களா? அன்புக்காக ஜீவிக்கிறீர்களா? அன்புக்காக செயல்படுகிறீர்களா? அநேக காரியங்களை நாம் ஏன் எதற்கு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில கிறிஸ்துவின் அன்புக்காக. நான் அவரை நேசிக்கிறேன். ஈசாக்கை காட்டிலும் நான் தேவனை நேசிக்கிறேன். ஆபிரகாம் பலி கொடுத்தார். இன்னொரு வாக்கியம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியுங்கள். என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் உள்ளவர், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இது தவறு முறையில பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களானா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆனா நீங்க விசுவாசிக்கிறது இல்லை. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய அவிசுவாசம். ஆண்டவரை நம்புகிறதை காட்டிலும் அங்கே போய் கடை வாங்குவோமா, இங்கே போய் வாங்குவோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா என்று நம்முடைய சுய ஆலோசனை, சுய சித்தத்தின்படி நாம் செயல்படுகிறோம். ஆண்டவரை விசுவாசித்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் உண்மையை நம்புகிறேன், உண்மையை சார்ந்து கொள்கிறேன், நீர் என்னை நடத்த, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்திருக்க வேண்டும். ரோமர்கள் நிறுவனம் 14வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. உங்க வீட்டில் இருக்கிற பொருள் விசுவாசத்துல வந்ததா? இல்ல மாமியார்ட்ட அல்லது மாமனாருடைய வீட்டுல நீங்க அந்த மாதிரியா கேட்டு வாங்கினதா அல்லது தவணை முறையில வாங்கினதா? நான் முதலே சொன்னது போல பக்ஷினி என்று சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் திரும்பி வரும் தேவ மகிமை என்கிற புத்தகத்திலே விசுவாசி தவணை முறையிலே பொருள் வாங்கினால் அது பாவம் என்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நானும் வாசித்தேன். என்னுடைய 53 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் யார்ட்டையும் கைமாத்து வாங்கினதில்லை, கடன் வாங்கினதில்லை, தவணைக்கு பொருள் வாங்கினதில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தெய்வ வாக்கு சத்திய வார்த்தை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய அவிசுவாசம் தான். ஒரு ஆள் இயேசுநாதரிடத்துல வந்து அவன் சத்தம் போட்டு அழுவான். எதுக்காக கேட்டீங்கன்னா அந்த மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வழியில மார்க் 9ஆவது அதிகாரத்துல அந்த வசனத்திலே நான் படிக்கிறோம். நீங்க மேல 20ல இருந்து வாசிக்கிறோம். ஒரு மகனை அசுத்தாவி பிடித்திருக்கு, அதை சீசர் இடத்துல கொண்டு போறாங்க. சீசர்னால விரட்ட முடியல. அதனால இயேசுநாதரிடத்துல வந்து என்ன கேட்கிறான்னு கேட்டா, என்னுடைய மகனை அந்த மாதிரி தண்ணியிலையும் நெருப்புலையும் தள்ளி விடுகிறது என்று சொல்லிட்டு 22வது வசனம் பாருங்க, 9:22, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லாம அவன் என்ன செய்யறான்? நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால். ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறாரு? 23ல நீ விசுவாசிக்க கூடுமானால். அவன் ஆண்டவர் சந்தேகப்பட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டான். ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால். அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்க முடிய எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார் என்று வேதத்தை படிக்கிறோம். அருமையான சகோதரனே,
தெய்வ விசுவாசம் இல்லாமல் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் இருக்கிறீர்களா? கவலையில பொருள் வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசம் தேவங்களுக்கு அந்த விசுவாசிக்கிறீர்களா? அழைத்த தேவன் உங்களை நடத்துவார், உங்களுடைய தேவையை சந்திப்பார். உங்களுடைய அவிசுவாசத்துக்காக அழுங்க. ஆண்டவரே, உண்மை நம்பாமல் உண்மை சார்ந்து கொள்ளாமல் நான் மனிதனை சார்ந்து கொண்டது கடன் வாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு, பாவம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்க. எவ்வளவு காரியத்துக்காக அழுகிறோம், ஆனா இங்க ஒருத்தர் அவிசுவாசத்துக்காக அழுதான். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. வேற யாரையும் சோதிக்க வேண்டாம், உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. விசுவாசத்துக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பைபிள் வார்த்தையில பைபிள் வசனத்தை இந்த மாதிரி யாரும் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் விசுவாசத்தினால்தானே எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் அவ்வளவு பெரிய பாவத்தை சமாய் மன்னித்த தெய்வம் ஆத்மாவுடைய தேவைகளை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? சந்திப்பார். இல்லைன்னா இங்க வந்து சாட்சி சொல்லுங்க. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் சாட்சி சொல்ல முடியாது. விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மேலும் போன்ற திரளான சாட்சிகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் நமக்கு முன்னாலே இருக்கிறார்கள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்க வேண்டும். முழு இதயத்தோடு கூட அவர் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் தேவன் மேல் இருக்கிறதான அந்த அன்பையும் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார், கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மதுரையில எம்மிச்செரியன் என்று சொல்லி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஊழியர் செய்கிற அந்த காலங்களில் ஆரம்ப காலத்திலே அவருக்கு சில பண நெருக்கடிகள் எல்லாம் இருந்தது. அப்பொழுது கேரளாவை சேர்ந்த ஒருவர் அந்த மாதிரியாக ஒரு ஜவுளி கடை வைத்திருந்தார். இவருடைய கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் பார்த்து அவர் சொன்னாரு, நீங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால திரும்பி நீங்க வாத்தியார் வேலை பார்த்தீங்க, அங்கே போய் வாத்தியார் வேலை பாருங்க, உங்களுடைய போக்குவரத்துக்கு இங்க இருந்து காலி பண்ணி போறதுக்கு எல்லாம் பணம் நான் தரேன் அவர் சொன்னார். அவர் சொன்னார், இல்ல நான் ஆண்டவரை நம்பிதான் வந்திருக்கிறேன், அதனால என்னுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை காட்டுறது என்ன செய்யறேன்னு கேட்டா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதுக்கு, ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிறதா என்னுடைய வாழ்க்கையில பாக்கியம்னு சொன்னார். அவர் பாடின பாட்டு தான் 338வது பாட்டு. நாம் யாவரும் எழுந்து நின்று அந்த 338வது பாட்டில 2வது சரணத்தையும் 5வது சரணத்தையும் நாம் ஜெபத்தோடு கூட பாடுவோம். யாவரும் எழுந்து நிற்போம். 338வது பாட்டு, 2வது சரணமும் 5வது சரணமும். ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த உம்மை வீர மண்ணில் வேறு சேர்ப்பதில்லை நான் பாறையோ, உம்மை வீர சேர்ப்பதில்லை நான் அன்பு நிறைந்த இயேசுவே, வாசம் அன்பு நிறைந்த பாட உம்மை விட இந்த மண்ணில வேற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுள்ள நாளளவு உண்மையை நேசிப்பேன் என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற மகிமையின் நம்பிக்கை, அந்த தெய்வ விசுவாசம், தேவரே நீர் வளர்ந்து நான் குறைய வேண்டும் என்கிற அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட
தேவ சமூகத்திலே தேவ சபையை விட்டு கடந்து செல்வோம். நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.